ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா சண்டே ஸ்பெஷல் தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம வீட்டில் என்னன்னு பார்த்தீங்கன்னா மீன் வறுவல், ரசம், ஒயிட் ரைஸ் தாங்க. சிம்பிளான சாதம் தாங்க. அலசி வச்ச மீனில் வந்து கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மீன் வறுவல் மசால் போட்டு நல்லா பிரட்டி வச்சாச்சுங்க. பிரட்டி வச்சோன்னே கொஞ்சம் நேரம் ஃப்ரிட்ஜில் ஊற வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரிட்ஜில் கொஞ்சம் 10 நிமிஷம் ஊற வச்சோன்னா நல்லா அந்த மசாலாலாம் மீனோட ஒட்டிக்கிறோம். சரி அது ஊற வச்சிட்ட பிறகு அதுக்குள்ள ரசமும் சாப்பாடும் வச்சிடலான்ட்டு ஒலை வச்சாச்சு. ஒலை வச்சேன்னா அரிசி நல்லா ஊற வச்சு நான் அலசி வச்சுட்டு அதில் உப்பு போட்டு கொஞ்சம் ஒலை கொதிச்ச தண்ணி எடுத்து அதில் ஊற்றியாச்சுங்க. ஊற்றி கொஞ்சம் லைட்டாக சாப்பாட்டுக்கு உப்பு போட்டிருக்கேன். உப்பு போட்டு சரி அடுத்த சாப்பாடு வச்சாச்சு, ரசம் தாளித்து விட்றலாம் அப்படின்ட்டு தேவையான அளவுக்கு பூண்டு எடுத்துக்கிட்டாச்சு. பூண்டு எடுத்த பிறகு கொஞ்சம் பூண்டு, வரமிளகா, கொஞ்சம் மல்லி, கருவேப்பில்லை, மிளகு, ஜீரகம், கொஞ்சம் பெருங்காயத்தூள், ஒரு பச்சை மிளகா, காரத்துக்கு தகுந்தாப்புல ஒரு பச்சை மிளகா போட்டு நல்லா மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்து வச்சுக்கிட்டாச்சு. இதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா வெந்தயம், கடுகு, காஞ்ச மிளகா, கருவேப்பிலை தாளிப்புக்கு தாளித்து போடணுன்னாலும் நீங்கள் போடுங்க. நான் இன்றைக்கி புது மெத்தடில் செய்கிறதுனால கொஞ்சம் கையில் கரைச்சி இது பண்ணிக்கலான்ற மாதிரி இருக்கேன். எண்ணெயை ஊற்றி கடுகு, வெந்தயம், கருவேப்பிலை, காஞ்ச மிளகாலாம் போட்டு நல்லா தாளித்து தக்காளி வந்து அரைச்சி வச்ச தக்காளியை வந்து ஊற்றி நல்லா கொதிக்க வச்சுருக்கேன். கொதிக்க வச்சு கொஞ்சம் உப்பு போட்டிருக்கேன். உப்பு போட்டு அது நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா இது பண்ணிக்கலாங்க. அதுக்கப்புறம் புளி கரைசலோடு சேர்த்து கொஞ்சம் நம்ம அரைச்சி வச்சதை வந்து நல்லா கையில் நல்லா கரைச்சி நல்லா வச்சுக்கிட்டோன்னா வாசமாக இருக்கும். ரசம் வந்து நல்லா ரசம் கொதிச்சு வரட்டுங்க, நுரக்கட்டி வரட்டும். நல்லா ரசம் வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. இன்றைக்கி சாப்பிட்ட ரசம் வந்து அவ்வளோ அருமையாக இருந்துச்சு. நல்லா சாப்பிட்டாச்சு வயிற்றுக்கு. அப்புறம் ரசம் நல்லா நுரக்கட்டி வந்தால் மேலே வந்து நீங்கள் பெருங்காயம் முன்னாடியும் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க, அரைக்கையிலையும் கொஞ்சம் லாஸ்ட்டும் சேர்த்துக்கோங்க. அதுக்குள்ளே சாப்பாடு வெந்துருச்சுங்க. சாப்பாடையும் வடித்து விட்டாச்சு. பாருங்கள், இன்றைக்கி நம்ம வீட்டில் இதாங்க ஸ்பெஷலு, வேறு எதுவும் இல்லை. உங்கள் வீட்டில் என்ன ஸ்பெஷலு? அதுக்கப்புறம் வந்து மீன் வறுக்கணும்ல, மீன் வறுக்கிறதுக்கு வந்து எண்ணெய் சட்டி காயுது. சட்டி காய்ஞ்சோன்னே எண்ணெயை ஊற்றிருக்கேன். எண்ணெயை ஊற்றி கொஞ்சம் மீன் 10 நிமிஷம் ஃப்ரிட்ஜில் இருந்து எடுத்து வெளியே 10 நிமிஷம் கழித்து வச்சுருக்கேன். அதை வந்து நல்லா எண்ணெய் காஞ்சோன்னே, ஏன்னா அந்த ஃப்ரிட்ஜில் ஐஸோடு இருக்கிறத போட்டால் மீன் ஒட்டிக்கிறோம், சட்டியில் எண்ணெயிலையும் ஒட்டிக்கிறோம். அதனால் வந்து நல்லா வறுத்துட்டு நல்லா சாப்பிட வேண்டியதாங்க. இன்றைக்கி தாங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.